Daily. Taste the Daily. ராஜ் கம்பீர் நபாஸ் ரொம்ப சுருக்குமா சார்? இல்லை இந்த பிஎல்ஏ இருக்க பிஎல்ஏ 2 இருக்க ஸோ அதை வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அப்ரூவலோட தான் அதுக்கு கலெக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் அவர்கள் கூட போகணும். அது ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ எங்கள் கட்சியிலிருந்து இந்த பிஎல்ஏவாக இவர் போகிறார் அப்படின்னு ரெக்கக்னைஸ்டு. ஸோ அவர்களுக்கு ப்ராப்பராக இன்டிமேட் பண்ணணும். ஸோ இந்த இதுவரைக்கும் நடந்த பிடிக்கப்பட்ட ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் பிஎல்ஏ 2 அந்த அப்ரூவலே வாங்கலை. அது வாங்காமலே அவர்கள் கூட இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற பிஎல்ஓ வந்து திமுக கட்சிக்கு மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ணணும், மத்தவங்க யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண கூடாது. போற இடத்தை அவங்களையும் மிரட்டறாங்க, பிஎல்ஓவையும் மிரட்டறாங்க. சொல்றது கிடையாது. ஓகே, சோ இது ஒரு பெரிய பிரச்சனை. புரியுது பேசுவோம். ராஜ் கம்பீர் நபாஸ், பிஎல்ஓங்கறவங்க உண்மையிலுமே அரசு ஊழியர்கள் தான். அவங்களும் தேர்தல் ஆணையத்துடைய பணியாளர்கள் போல இப்ப இந்த தேர்தல் சமயங்கள்ல அவங்க செயல்படுவாங்க. அவங்கள கூட போய் மிரட்டி நாங்க தான் வரணும்னு சொல்றது, மற்ற கட்சிகளை வரக்கூடாதுன்னு சொல்றது என்ன மாதிரியான நடவடிக்கை? யாருமே சொல்லலையே, நீங்க அதை பார்க்கலையே? இல்லையே, களத்துல வந்து நீங்க பாக்குறது இல்லையா? வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுவதில் ஏதாவது தவறு இழைக்கப்படுகிறதா? வாக்காளர்கள் நீக்கப்படுவதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? வாக்காளர்கள் நீக்கப்படுறது கிடையாது சார். இறந்து போன வாக்காளர்கள், அதை யாரும் தடுக்கல. குடிமாறி போன வாக்காளர்கள், அதை யாரும் தடுக்கல. இருப்பிடத்தை மாற்றிக்கொண்ட வாக்காளர்கள், அதை யாரும் தடுக்கல. முகவரி மாற்றப்பட்ட வாக்காளர்கள், தகுதியற்ற வாக்காளர்கள்னு நீங்க சொல்லாம வெறுமனே வாக்காளர்கள் சொல்றீங்க. இதுதான் அவர் சொல்றாரு, பீதியை கிளப்புறீங்க. அதாவது நீங்க ஏற்கனவே வந்து பல கோடி பேர் வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. 6.5 கோடி வாக்காளர்கள் வரைக்குமே ஏற்கனவே இருக்கிறாங்க. ஏற்கனவே அரசு ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டது பலது இருக்கு. சரி, புதிதாக அந்த வயதை எட்டியவர்கள், வாக்களிப்பதற்கான வயதை எட்டியவர்களை சேர்ப்பது, இறந்தவர்களை நீக்குவது, வெளியூருக்கு போனவங்க வெளிநாட்டுக்கு போனவங்கல்ல இரட்டை ஏதாவது யாராவது வாக்குரிமை வைத்திருக்கிறார்களா, இவ்வளவுதானே வேலை. அதைத்தான் இவங்களும் பண்ண போறாங்க. அதை அப்படி பண்ணல. அவங்க என்ன செய்யறாங்க? ஓட்டுரிமைக்கு பர்த் சர்டிபிகேட் எதுக்கு? ஓட்டுக்கும் பர்த் சர்டிபிகேட் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? இருங்க, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓட்டுரிமைக்கு பர்த் சர்டிபிகேட் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. புதிதாக பர்த் சர்டிபிகேட் வந்து எங்கே பிறந்தார் என்பதற்கான தான் பர்த் சர்டிபிகேட். குடியுரிமையை என்ன தேதியில பிறந்தாங்கங்கிறதுக்காக பர்த் சர்டிபிகேட். புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு வயதுக்கு நீங்க ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா எதை நீங்க சமர்ப்பிப்பீங்க? சரி, இப்ப சர்டிபிகேட்ல எல்லாம் டேட்டா பர்த் இருக்கு. நீங்க 18 வயது பூர்த்தி ஆயிட்டு உங்க வீட்ல இருக்கிறது வேற, வீட்லயே உங்க மகனோ இருக்கிறாங்க, இல்ல உங்க உறவினர் இருக்கிறாங்க, 18 வயது பூர்த்தி ஆயிருச்சு. புதிதாக ஸ்கூல் சர்டிபிகேட் பார்த்தா தெரியும்ல, எதுக்கு பர்த் சர்டிபிகேட் கேக்குறீங்க? ஸ்கூல் சர்டிபிகேட் கொடுக்கலாமா? ஸ்கூல் சர்டிபிகேட் என்ன வயது வெட்டப்பட்டிருக்குன்னு இருக்குங்க. பர்மிஷனபிள் டிசியும் சரி, இல்ல 10th சர்டிபிகேட்டும் சரி, பொய்யானதா? இதுதானே அலௌட். ஆனா இருங்களேன், நீங்க எப்படி பர்த் சர்டிபிகேட் கேக்குறாங்க? ஒரு நிமிஷம் இருங்களேன், நான் கேட்ட கேள்விக்கும் அப்படியே அந்த பக்கம் கூட்டிட்டு போறீங்க பாத்தீங்களா? இல்லங்க, நான் கேக்குறதுக்கு நீங்க பதிலே சொல்லுங்க. நீங்க விஷயம் மாதிரியா இருங்க. எஸ்ஐஆருக்கு வேலை செய்ய வேண்டியது பிஎல்ஓக்கள். அவங்க இறங்கி வேலை செய்யறாங்கன்னு உங்களுடைய கட்சியை சேர்ந்த அமைச்சரே அதை உறுதியும் செய்யறாரு. ஆமா, அவங்க கூட எதுக்கு உங்க கட்சிக்காரங்க போறாங்கன்னு கண்காணிக்கிறாங்க. திருட்டுத்தனம் நடக்காம இருக்க கண்காணிக்கிறாங்க. நீங்க கேள்வி கேக்குறீங்க, திருட்டுத்தனம் நடக்காம இருக்க கண்காணிக்கிறாங்க. யாராவது வந்து வாக்காளர்களை அவதூறா பேசல, அதிகாரிகளை அவதூறா பேசுறீங்க. அதிகாரிகள் திருட்டுத்தனம் பண்ணுவாங்களா? பிஎல்ஓ யாரு? பிஎல்ஓ யாரு? அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் தான. அப்ப அரசு ஊழியர்கள் வந்து திருட்டுத்தனம் பண்றாங்க. முதல்லயே கரெக்ட்டா சொன்னேன், நீங்க தப்பா சொல்றீங்க. அரசு மேல எதை செய்யாம கோவத்துல இருக்காங்க. மறுபடியும் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏங்க, பீகார்ல வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது, தமிழ்நாட்டுல பாருங்க சார். இதே ஒருவேளை பீகார்ல காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்ததுன்னா வாக்கு திருட்டுன்னு சொல்லுவீங்களா நீங்க? தோல்விக்கு காரணத்தை தேடுறீங்க. அதைத்தான் இவ்வளவு நேரம் நந்தகுமார் தான் சொல்லிட்டாரு. 2020 தோக்க போறாங்க, என்ன காரணம் சொல்லலாம்னு யோசிச்சிருக்காங்க. சரி, ஓகே, எஸ்ஐஆர் தான் போடு, அது மேல ஒரு பழிய போடு. திமுகவினுடைய பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் எஸ்ஐஆர் மூலமா தான் நாங்க ஜெயிக்க போறோம்னு ஏன் சொன்னாரு? அவரு எப்ப சரியா இருக்கும், முறையா இருக்கும் சொல்லிருக்காரு இன்னைக்கு. இல்ல உண்மைதான், முறையா இருக்கும். முறையா இருந்ததுன்னா பீகாரின் காற்று இங்க முறையா இருந்தா ஜெயிப்பாங்க. பீகார்ல முறைகேடா தான் வெற்றி பெற்றிருக்காங்க. முறைகேடுன்னு நீங்க சொல்றீங்க. பீகாரின் காற்று இல்ல பாருங்க, எப்படி பீகாரிலே கர்நாடகால என்ன காத்து அடிச்சது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விஷ காத்து அடிச்சுதா? தெலுங்கானால என்ன காத்து அடிச்சுட்டு விஷ காத்து அடிச்சுட்டு இருக்கா? இது வந்து உண்மையிலுமே வன்மம்.
தோல்வியினுடைய விரக்தியில வர்ற வன்மம். எங்க ஆட்சியில் இருக்கிற கட்சி தொடர்ந்து ஆட்சியை ஆள போற கட்சி, எங்களுக்கு என்ன தோல்வி பையன்? தோத்து கிடக்கிற கட்சி எந்த கட்சி? அதிமுக தான் தோல்வியில இருக்கு. ஏன் திமுக தோல்வியை பார்த்ததே இல்லையா? இப்ப கூட பாருங்க, கரண்ட் பாலிடிக்ஸ் வாங்க. திமுக வந்ததுன்னா அது முன்னாடி பின்னாடி, அதிமுக வந்ததுன்னா நீங்க கரண்ட் பாலிடிக்ஸ் குடுக்குன்னு ஓடி வந்துருக்கீங்களா? எஸ்ஐஆர்ல பிஎல்ஓக்கள் போறாங்க, அவங்க வேலையை செய்யறாங்க. எத்தனை கோடி படிவங்கள் கொடுத்திருக்காங்க அமைச்சர் உறுதி பண்ணிட்டாரு. அமைச்சர் உறுதி பண்ணிட்டாரு. அரசு ஊழியர்களை கண்காணிக்க கூடாது, வேலை செய்யறாங்களா? ஊழியர்கள் மேல அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எங்க முறைகேட்டுக்கு வாய்ப்பு இல்லாம பாத்துக்கிறது ஒரு அரசு ஊழியர்கள் முறைகேடு செய்வாங்களா? ஏங்க அப்ப நீங்க பிஎல்ஏ போனா பரவாயில்லைங்க, அன்அப்ரூவ்ட் ஆளுங்க ஏன் போறாங்க? அரசு ஊழியர்கள் யார் சம்பளம் கொடுக்கறாங்க? திமுகவோட ஐடி விங் ஆளுங்க ஏன் ஜனநாயகத்தை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குங்க. திமுகவோட ஐடி விங் ஜனநாயகத்தை கண்காணிக்கிறான். தவறு செய்யாம திமுகவோட இளைஞரணியும் ஐடி விங்கும் போவீங்களா? இல்ல அன்அப்ரூவ்ட் பீப்பிள் அதான் क्वेश्चन பண்றாங்க. மிரட்டி நாங்கள் போகிற இடத்துல திமுகவுக்கு மட்டும் தான் நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும், வேற யாரும் மத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண கூடாது. அது தெரிஞ்சுதான் நாங்க எடுத்துறோம் வீடியோ, அது எடுத்துதான் வீடியோ எடுத்து நாங்க போடுறோம், அதை எடுத்துதான் நாங்க வீடியோ எடுத்து போடுறோம். ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு சொல்றாங்களே, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி வேற எந்த கட்சியுடைய பிஎல்ஏக்களையும் நாங்க அனுமதிக்க கூடாதுன்னு. ஒண்ணு இல்ல சார், பிஎல்ஓவோட அந்த படிவங்களை நீங்க எங்க கிட்ட கொடுங்க, நாங்க போய் கொடுத்துறோம் அப்படின்னு கேட்கறது என்ன மாதிரியான மனநிலை? இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? அதிகார துஷ்பிரயோகம் கிடையாது, வேற என்ன? உங்களுக்கு சில பேரை திட்டமிட்டு நீக்குவதற்கு அவங்க யாரு சார்? ஆவணங்கள் சரியில்லைங்கிற பேரிலே. ஒரு நிமிஷம் சார், திமுக கட்சி உறுப்பினர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பிஎல்ஏக்களுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? என்ன ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற பொறுப்புணர்ச்சி திமுக இல்ல? நான் என்ன கேக்குறேன், அதிகாரிகள் மட்டும்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற ஈடுபடக்கூடாது என்பதற்காக கண்காணிக்கிறோம் நாங்க. தமிழக அரசு ஊழியர்கள் சார், அவங்க மத்திய அரசு ஊழியர்கள் கூட கிடையாது, தேர்தல் ஆணையத்தினுடைய நிரந்தர ஊழியர்கள் கூட கிடையாது. அவர்கள் பிஎல்ஓக்களா செயல்படுறவங்க தமிழக அரசு ஊழியர்கள். சரி, அதனால என்ன? வருவாய்த்துறையிலும் அந்த துறையிலும் இந்த துறையிலும் பணியாற்றி கொண்டிருக்கிற ஊழியர்கள். அவங்களே நீங்க அசிங்கப்படுத்துறீங்களே. அரசு ஊழியர்களுடைய கடும் கோபத்தை அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்க மாட்டாங்களா? முறைகேடு செய்ய மாட்டாங்களா? அமைச்சர் கூட தாசில்தார் 2000 உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு சாதகமாக இருந்தாங்கன்னா அரசு ஊழியர்கள், இன்னைக்கு அரசு ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டாங்க. அதனால என்ன சொல்றீங்க? அரசு ஊழியர்கள் மேல குற்றம் சுமத்துறீங்க. வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இல்ல சார், இதெல்லாம் ரொம்ப தப்பா இல்லையா? உங்களுக்கு அரசு ஊழியர்களை கேவலமா பேசுறீங்களே சார். அரசு முறைகேடு நடக்காதான் கேக்குறேன் நான். எல்லா சொல்றீங்க அரசு ஊழியர்கள் என்ன சார் இது? இது ரொம்ப தப்பா இல்லையா? கேள்விதான் நான் கேக்குறது என்ன, அதை விடுங்க, திமுக விடுங்க. அதிமுக இதை கண்காணிக்காமல் இருப்பதற்கு பின்பு வாக்கு திருட்டுக்கு உடந்தையா இருக்கலாம். நீங்க என்ன சார் கண்காணிக்க உடந்தையா இருக்கலாம்? கண்காணிச்சதாலதான் வெளியில எடுத்து போட்டுருக்காங்களே. நீங்க உடனே வீடியோவை எடுத்து போட்டுருக்காங்களே சார். இங்க அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது, நீதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு? அதிமுக தான். சரி, இல்ல இப்ப கூட நீங்க பேசுறது எவ்வளவு அந்த அந்த இது தெரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியலையா? ஆணவ பேச்சால இந்த வார்த்தை நான் பர்சனல் அட்டாக் சொல்லல, நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. உங்க டோன் கிடையாது, இந்த டோன் திமுகவுடைய அதிகார டோன். ஏன் நீங்க என்ன பண்றீங்க? ஏன் நீங்க போலையா? ஏன் நீங்க சிறுபான்மை மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற அப்படி நீங்க ஏன் சொல்றீங்க? சுப்ரீம் கோர்ட்டே ஒத்துக்கல. அதனால அவர்களுடைய ஆவணங்களை சரிபார்க்கிறோம் என்கிற பெயரில் பல வாக்குகளை பறித்திருக்கிறார்கள் பல மாநிலங்கள்ல.
சமீபத்துல பீகார்ல செஞ்சிருக்காங்க. தயவு செய்து பொய்யான்றாங்க. என்னன்னா ராஜகம்பீரன் தயவு செய்து தவறான தகவல் அவர் பாஜக ஆதரவாளர். ஒரு கரெக்டா இதே இல்ல இங்க பாருங்க ரொம்ப ஒரு நிமிஷம் இருங்க. அவர் பாஜக இல்ல இங்க பாருங்க அப்பாஸ் இது ரொம்ப தப்பு. இந்த பர்சனலா யாருமே நோ அப்பாஸ் உலக அண்டா இதுக்கு நான் முதல்ல அனுமதிக்க மாட்டேன். அவர் இங்க பாருங்க ஒருத்தருக்கும் ஒரு ஆதரவு நீங்க கூட தான் திமுக ஊபின திருப்பி போராடுறவங்க எல்லாம் பொய்யானவங்களா? இல்ல இங்க பாருங்க பாக்கல போராடுறவங்க எல்லாம் பைத்தியக்காரனா? அப்பா கேக்குறேன் நந்தகுமார் கேக்குறேன். நந்தகுமார் சாகிர்பாக் போராடுறவங்க எல்லாம் பைத்தியக்காரன். நீங்க இல்ல உங்கள அட்டாக் பண்ணிருக்காரு. நீங்க பதில் சொல்லுங்க. அயோக்கியத்தரா குடியுரிமை சட்டத்தால யார் பாதிக்கப்படுறாங்க? புத்திசாலியாவே இருங்க. அயோக்கியத்தரமா இல்ல நீங்க புத்திசாலியாவே இருங்க. நான் அரசு விமர்சகரா நான் கேக்குறேன். யாருமே பாதிக்கப்படல. எந்த முஸ்லிம்களுக்கு எத்தனை பேர் வெளிய அனுப்பிச்சாங்க சொல்லுங்க. அப்படியே எந்த முஸ்லிம்க்கு வாக்குரிமை போயிருக்கு? நீங்க லுங்கியா கூட இருங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இல்ல நந்தகுமார் சார் ப்ளீஸ் டோன்ட் இல்ல இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்களும் பயன்படுத்தாதீங்க. ஒரு சந்தேகம்லாம் கிடையாதுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க அரசியல் விமர்சனம் இருக்கிற போர்வேல சங்கீதரங்க நீங்க சார். இல்ல ப்ளீஸ் நந்தகுமார் ப்ளீஸ் இல்ல அப்பாஸ் இங்க பாருங்க இங்க பாருங்க அப்பாஸ் ஒரு பர்சனல் அட்டாக் இங்க அப்பாஸ் இல்ல ஒரே ஒரு கருத்து தயவு செய்து ஒரே கருத்தா சார் ஒரே நிமிஷம் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்துடுறாரு. ஒரே நிமிஷம் நீங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நந்தகுமார் நீங்க போய் பேசுறீங்க. பாருங்க இவ்வளவு பட்டியல் இருக்குது. இந்த 1000-2000 முஸ்லிம்களை பூரா குடியுரிமை போயிடுச்சுன்னு ஒரு நான் கேக்குறது ஒத்த முஸ்லிம் பேரை சொல்லுங்கன்ற. 1000 முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படிங்க சொல்றீங்க? ஏங்க வங்கதேசத்திலே எதை வச்சு சொல்றீங்க? வங்கதேசத்திலே இருந்து ஊடுருவல் என்ற பொய்யை காட்டி பல பேருடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது. இதுதான் பொய் பிரச்சாரம். எது பொய் பிரச்சாரம்? நீங்க பொய் பிரச்சாரம் பண்ணீங்க. வெக்கமா பேசுறீங்க பொய் பிரச்சாரத்தை. நீங்க யாருமே பாதிக்கப்படலைங்கற வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அப்பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க அப்பாஸ். இங்க பாருங்க இதுதான் மத துவேஷ அதிமுகவுக்கு வந்து விட்டது. நீங்க பொறுங்க. நோ ஐ வோன்ட் அலோவ் திஸ். ஐ வோன்ட் அலோவ் திஸ். இஸ்லாமியருடைய வாக்கு அதிமுகவுக்கு வந்து விட்டது என்பதனால இல்ல அப்பாஸ் நான் இத அனுமதிக்க முடியாது. ஒரே நிமிஷம் இருங்க நந்தகுமார் சார் ப்ளீஸ். இங்க பாருங்க நந்தகுமார் சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இல்ல அப்பாஸ் ப்ளீஸ் இங்க பாருங்க. ரெண்டு பேத்துக்குமே நான் சொல்றேன் மத துவேஷ கருத்துக்களை நீங்க சொல்ல கூடாதுதான். இல்ல நீங்க பர்சனல் அட்டாக் பண்றீங்க அவரை. எப்படி நான் என்னுடைய ஷோல நான் அத அனுமதிக்க முடியும்? அவர் அப்படி சொன்னாரா இல்லையா அந்த பொய்யா? நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சீங்க அப்பாஸ். இல்ல நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சீங்க. ஒரு கட்சியினுடைய சார்புன்னு அவரை வந்து நீங்க சொன்னீங்க. அதுக்கு தான் அவர் பதில் சொன்னாரு. நோ ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன் கருத்தால எதிர்கொள்ளுங்க. சொல்லுங்க. உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு அறிவு இல்லைங்கறதா உலகத்துக்கே தெரியும். என்ன நீங்க டேட்டா கேக்குறீங்க? உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாதா? ராணி இல்ல. உங்களுக்கு தெரியாதா? என்ன ராணி இல்ல? ரெண்டாவது பாத்தீங்கன்னா தாத்தலமான கருத்து மூச்சுறே ராணி இல்லன்னு பேசுறியா? உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. விவரம் தெரியலன்னு சொல்லுங்க. இல்ல தெரிஞ்சு மறைக்கிறோம். சரி உங்களுக்கு விவரம் தெரியும்ல சொல்லுங்க. நான் சொல்றேங்க. நீங்க தான் விவரமானவராச்சே. நிறைய விவரம் தெரிஞ்சவராச்சே. சொல்லுங்க எல்லாரும் கேக்குறோம். வங்கதேசத்திலிருந்து ஊடுருவியவர்கள் என்ற பெயர்ல பல பேருடைய குடியுரிமை ஆதாரத்தை போடுங்க சார். இங்க பாருங்க அவங்க அவரு நானு எல்லாரும் உட்கார்ந்து கேக்குறோம். ஆதாரத்தை நீங்க எல்லாரும் ஒரு சார்பு மனநிலையில இருந்து சொல்றீங்க. இங்க பாருங்க மறுபடியும் பாருங்க எதிர்த்து கேள்வி கேட்டா கேள்வியை முன் வச்சாலே நீங்க இவங்கதான். நீங்க ஒரு சார்பு தானா? நீங்களும் ஒரு சார்பா தான இருக்கீங்க சார். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் பாத்தீங்களா? அவர் சொன்னாங்க கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பாக் தான். இந்த சட்டம் யாருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது? எஸ்ஐஆர் இப்ப கூட பாருங்களேன். இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல ஏன் திமுகவை சேர்ந்தவங்க பிஎல்ஓக்களை வந்து அடக்குறாங்க? கேள்வி கேட்டா இங்க அத பத்தி பேச விடாம இந்த விவாதத்தையே எப்படி வந்து நீங்க வந்து முஸ்லிம் பிரச்சனையாக நீங்க எடுத்துட்டு போறீங்க? ஆர்எஸ்எஸ் ஓட வேலை பிஜேபி வேலை ஏன் வேலை கிடையாது? இது ரொம்ப தப்பு. இது ரொம்ப தவறு. நான் சொல்றதே நீங்க இதுக்கு பதிலா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் சொன்னாரு தப்பா பேசுறீங்க பாஸ். நீங்க தப்பா பேசுறீங்க. அவர் என்ன சொன்னாரு? பிஎல்ஓ இருக்காங்க அவங்களோட சேர்ந்து பிஎல்ஏக்கு அப்ரூவ்டு தான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி லாஜிக்கா தான பேசுறாரு. கேள்வி கேக்குறேன். நீங்க பேசவே பிஎல்ஏ மட்டும் தான் இருக்காங்க. அங்க சந்தேகம் கேட்காம அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேக்குறேன் என்னன்னா குடியுரிமை திருத்த மசோதா என்ற சட்டத்தை யாருக்கு எதிராக கொண்டு வந்தாங்க சொல்லுங்க. இருப்பாரு சொல்லுங்க ஐயா. மக்கள் கேட்டா இன்மையை குடியுரிமை திருத்த மசோதா யாருக்கு எதிராக ஏற்றப்பட்டது? ஒரு நிமிஷம்ங்க. யாருக்கு எதிராக ஏற்றப்பட்டது குடியுரிமை திருத்த மசோதா? அபத்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு பதில் தெரியலையா? பதில் தெரியலையாங்க. பதில் தெரியலனா நான் சொல்றேன் என்னன்னா இது ஒரு முக்கியமான இஷ்யூ. இந்த இஷ்யூல பூரா ஐயா ஒரே நிமிஷம்ங்க. ஐயா ஒரே நிமிஷம்.
இப்ப பீகார்ல முஸ்லிம் வாக்காளர்களை பூரா நீக்கிறாங்க மறுபடியும் இன்னொரு கட்டுக்கதை. இது நவம்பர் 3ஆம் தேதி ஹிந்துல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல அவங்க சொல்றது பீகார் மக்கள் தொகையில முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை சதவீதத்துல 17.7%, அதாவது 18%. எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கப்பட்டவர்களுடைய அதுல முஸ்லிம்களுடைய எவ்வளவு சதவீதம் பாத்தீங்கன்னாலும் அதுலயும் 18% தான். அப்ப இவங்க பொய் மேல பொய்யா இவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை பொதுமக்கள் கிட்ட பரப்பி முஸ்லிம் வாக்காளர்கள் நீக்கிறாங்க எங்க நீக்கி இருக்காங்க. அப்போ இது இன்னொன்னு. அடுத்தது இப்ப எஸ்ஐஆர்ல பாத்தீங்கன்னா வாக்கு திருட்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப எஸ்ஐஆர்ல போன தடவை 2020 நம்ம இத பத்தி இல்ல இருங்க, இத பத்தி அடுத்த ரவுண்ட்ல பேசுவோம். வர அப்பாஸ் இங்க பாருங்களேன், ரொம்ப சுருக்கமாக பிஎல்ஓக்கள் கூட பிஎல்ஏக்கள் திமுக வச்சிருந்தவங்க மட்டும் போறாங்கன்னா உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு கேள்விக்கு தான் பதில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அத பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிறீங்களே. ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஏன் மற்ற கட்சிகளுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? பாஜகவோட என்ன சார் ஆவுனா பாஜக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஏங்க அப்ப நீங்க என்ன காங்கிரஸ்க்கு ஒத்துக்கிறீங்க? பொய்ய புழுவி கடைசி வரைக்கும் பொய்யே சொல்லி இந்த ஆட்சியை நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு உங்களுடைய எந்த காலகட்டத்திலையும் நீங்க சொல்றது எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஆட்சியை கொடுத்துட்டு அடுத்த இதுல வரேன் சார். ஒரே சிம்பிள் क्वेश्चन, ஆதாரத்தை கொடுங்கன்னு கேக்குறாங்க. இருக்கா இல்லையா? தேர்தல் ஆணையத்திட்ட எல்லா ஆதாரமும் இருக்கிறது. நீங்க தான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நீங்க தான் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இங்க தப்பு நடக்குது. பீகார்ல நடந்துச்சு, வெஸ்ட் பெங்கால் நடந்தது, பஞ்சாப் நடந்தது, ஆஸ்திரேலியால நடந்தது, அமெரிக்கால நடந்தது. அப்பதான் நாங்க சொல்ல கூடாது நீங்க இந்தியால கிடையாது. தமிழ்நாட்டுல என்ன பண்ணாச்சி நடக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப வரைக்கும் இல்ல பொத்தாம்பதுவா அவங்கள இல்ல நந்தகுமார் சார் ஒரு விவகாரத்துல உங்க தோல்வி பயத்தால மத பிரச்சனை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நீங்க அனுபவிக்கத்தான் போறீங்க. பாருங்க நந்தகுமார் வர மேடம் சொல்ல அனுமதிங்க. எங்க இருக்க காங்கிரஸ் இருக்கும்போது இருங்க சொல்றத கேளுங்க. அதாவது குடியுரிமை நாங்க பேசும்போது நீங்க கத்திட்டு இருக்கீங்க. அது நாங்க பாருங்க சாதாரணமா சொல்லி முடிங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கொரோனா பேரிடர் வந்த காரணத்தினால தள்ளி போட்டார்கள் அந்த கருப்பு சட்டத்தை. சார் எஸ்ஐஆர் பத்தி பேசினா எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க பாருங்க. அப்ப அவங்க கனெக்ட் பண்றது கரெக்ட் தான். பீகார் பார்த்து பயந்துட்டீங்க அவ்வளவுதான். கோயம்புத்தூர்